புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்திய மக்கள் தொகை 145 கோடியை தாண்டிடுச்சு. இதில் பெண்களின் பங்கு கணிசமான அளவு உயர்ந்திருக்கு. இவங்க படிப்புக்காகவும் வேலை நிமித்தமாகவும் பல இடங்களில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அவங்களுக்கு பல இடங்களில் பாலியல் ரீதியான சீண்டல்கள் என்கிற துன்புறுத்தல் கிடைக்குது. அப்போ இதுக்காக சட்டம் என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுத்தல் தடை குறைதீர் சட்டம் 2013ன்னு ஒரு சட்டத்தை அரசாங்கம் ஏற்றியிருக்காங்க. இது ஆங்கிலத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரிட்ரஸல் ஆக்ட் 2013 சொல்லி ஒரு சட்டம். இது ஒரு கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டி, இதற்கு பழைய பேர் விஷாக கமிட்டி. இப்போ இந்த கமிட்டிக்கு பேர் புதிய கமிட்டியில் உள் புகார் குழு. இன்னொரு கமிட்டி உள்ளூர் புகார் குழு, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, ஐசிசி எல்சிசி, இப்படி 2 கமிட்டி தான். அப்போ பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சீண்டல்கள் யாராவது கொடுத்தா இந்த கமிட்டியில் தான் புகார் கொடுக்கணும். ஆனால் இந்த கமிட்டி எங்கே இருக்குது? பல இடங்களில் பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா கல்லூரி மாணவிகள் கல்லூரிக்குள்ளே போகிறாங்க, பள்ளி மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகக்கூடிய இடத்துல பல பேருக்கு தொந்தரவு வருது. இது இல்லாமல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறாங்க, நடந்து போக சமயம். அப்போது இது எந்த ஃபாரத்துக்குள்ளே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேருக்கு உள்ள தொழிலாளிகள் இருந்தால் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எல்சிசிம்பாங்க. அல்லது நம்ம ரோட்டில் நடந்து போக சமயம், பஸ்ஸு ஆட்டோ இதில் நடந்து போக சமயம் வர சமயம் ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே நம்ம வரமாட்டோம். அப்போ இது எங்கே கம்ப்ளைண்ட்டுனா கலெக்டரேட் ஆஃபீஸில் கலெக்டர் தான் நோடல் ஆஃபீஸராக இருந்து எல்சிசின்னு ஒரு கமிட்டியை போட்டிருக்காரு. இந்த கமிட்டிகிட்ட தான் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்கணும். அதுக்கு அனுப்புனர் அவங்க பேரை போட்டு பெறுநர் தலைவர் எல்சிசி கமிட்டி பாஷ் ஆக்ட் அல்லது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரிட்ரஸல் ஆக்ட் சொல்லி புகாரை கொடுத்தா அவங்க உடனடியாக எடுப்பாங்க. சரி, அடுத்தது கல்லூரிகள் பள்ளிகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்தால் இதே இதுதான். அனுப்புனர் பெறுநர் தலைவர் ஐசிசி கமிட்டி, இதே மாதிரி பாஷ் ஆக்ட் 2013 அந்த கல்லூரியோ அந்த இன்ஸ்டியூஷன் பேரை போட்டு நம்ம அனுப்புனா கண்டிப்பாக புகார் எடுப்பாங்க. புகார் 6 காப்பியில் நம்ம அனுப்பணும். இதில் எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம். பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஐசிசி கமிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அவங்க இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கிடுறாங்கன்னா, உடல் ரீதியான தொடர்பு இருந்தால் தான் எங்களுக்கு வரும், இல்லைன்னா வராதுங்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. இந்த பாஷ் ஆக்ட் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன் மிகப்பெரிய டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க. எப்படி உடல் ரீதியான தொடர்பு மட்டும் கிடையாது. ஒரு வேலைக்கு நான் ப்ரொமோஷன், நீ எனக்கு இணங்குனா நான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பேன், நீ எனக்கு இணங்குனா நான் உனக்கு இந்த துறையில் வேலை கொடுப்பேன், அல்லது நான் உனக்கு வேலை தருவேன். இது மட்டும் கிடையாது, எனக்கு இணங்கினால் உனக்கு சாதகமாக இப்படி பண்ணுவேன், அல்லது வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா, அல்லது உடலுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் மாதிரி நடந்து கொண்டால், பெண்கள் விரும்பாமல் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கினா, அவங்களுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தா, இப்படி பெண்கள் விரும்பாத எல்லா செயலுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்கிற டெஃபினிஷனுக்குள்ளே வந்துடுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை அந்தந்த கல்லூரிகள் பள்ளிகள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்டிப்பாக நடத்தணும். அரசாங்கங்கள் சட்டம் இயற்றின உடனே கடமை முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடாது. இது சம்மந்தமாக எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம் கொடுக்கணும். எல்லா கல்லூரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்கவுங்க வாசலில் இதை பற்றி வாசகங்கள் எடுத்து வைக்கணும். எவ்ரி மந்த் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தணும். குறிப்பாக இந்த ஐசிசி கமிட்டி எல்சிசி கமிட்டியில் உள்ளவங்களுக்கு
ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திட்டே இருக்கணும். லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேடி அட்வொகேட்டை அமிக்கஸ் கியூரி, அதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணி எல்லா ஸ்டேட்லேயும் இந்த சட்டம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இயங்குது, என்னென்ன லேக்குனா இருக்குது, என்னென்ன தவறுகள் இருக்குது என்பதை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் கல்லூரிகள் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரிட்ரஸல் ஆக்ட் 2013 இந்த சட்டத்தை ஒரு வாழ்வியல் சட்டமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். சட்டங்கள் இருக்குது நமக்கு, பெண்களுக்கா அவங்களுடைய பாதுகாப்புக்குள்ள சட்டம்தான். ஆனால் சட்டத்தை பற்றி எல்லா பெண்களுமே தெரிஞ்சிருக்கணும். சட்டம் இருக்குதுன்னா இருக்கும், ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக முன்னாடி வந்து புகார் கொடுக்க வரணும். ஏன்னா இதில் புகார் கொடுக்கப்பட்ட எந்த பெண் புகார் கொடுக்குறாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிடக்கூடாது என்பது சட்டம். அப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்டால் அதுக்காக சிறை தண்டனை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் தைரியமாக முன்னாடி வந்து புகார் கொடுக்க எல்லாரும் வரணும்.